சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஜூன் மாதம் 12ஆம் தேதி. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 147 சங்கீதம் 1வது வசனம். முதல் வரிசையிலுள்ள மார்பதக்கத்தின் முதல் கல்லில் யூதா கோத்திரத்தின் பெயர் எழுதப்பட்டிருந்தது. யூதா என்றால் ஆராதனை என்று அர்த்தம். இஸ்ரவேல் புத்திரர் அணிவகுத்து செல்ல ஆரம்பித்த போது யூதா முதன்மையான இடத்தை பிடித்து மற்றவர்களை வழிநடத்த வேண்டியதாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் துதி முதலிடத்தை பெற வேண்டும். எப்பொழுதும் அவரை ஆராதிப்பது மற்றும் துதிப்பது எப்படி என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுவே நாம் பெற வேண்டிய முதலாவது ஆவிக்குரிய அனுபவமாக இருக்க வேண்டும். நாம் மறுபடியும் பிறக்கும்போது வேத அறிவை பெறுவதே நம்முடைய முதல் ஆசையாக இருக்கிறது. அதிக வேத அறிவை கொண்டிருப்பதன் மூலம் நாம் அதிக ஆவிக்குரியவர்களாக வளர்வோம் என்று நினைக்கின்றோம். நாம் எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறோம் அல்லது எத்தனை பட்டப்படிப்பு பெற்றிருக்கிறோம் என்பது முக்கியமல்ல. வேத அறிவால் மட்டுமே யாரும் ஆவிக்குரிய ரீதியில் வளர மாட்டார்கள். அவருக்கு எப்படி நன்றி சொல்வது, அவரை எப்படி ஆராதிப்பது, அவரை துதிப்பது மற்றும் அண்டிக்கொள்வது, எல்லாவற்றுக்கும் எப்போதும் அவரை மகிமைப்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்வதன் மூலமே நாம் ஆவிக்குரிய ரீதியில் வளர்வோம். நீங்கள் ஒரு நாளை தொடங்குவதற்கு முன் எந்த ஒரு கோரிக்கையும் வேண்டுதலும் இல்லாமல் ஆராதனையில் சில நிமிடங்களை செலவிடுங்கள். ஆண்டவரே, நான் உம்மிடம் வருகிறேன், உம்முடைய பிரசன்னத்துக்குள் வருகிறேன், உம்முடைய பிரசன்னத்தை உணரவும், உமது சத்தத்தை கேட்கவும், உமது மகிமையையும் அழகையும் காணவும் வேண்டும் என்று கூறுங்கள். அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணரும்போது அவரை ஆராதியுங்கள். ஏனென்றால் அவர் ராஜாதி ராஜா. அவருடைய தயவு, கிருபை, இரக்கம், அன்பு இவைகளுக்காக அவரை புகழ்ந்து பேசுங்கள். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் கடினமான வாழ்க்கைக்காக அவருக்கு நன்றி சொல்லுங்கள். அதற்காக வருந்தாதீர்கள். ஏனென்றால் தேவனால் தவறு செய்ய முடியாது. ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் அவர் இவைகளை அனுமதிப்பது ஒரு நோக்கத்திற்காகவே. எனவே எல்லாவற்றுக்கும் நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். பிலிப்பியருக்கு நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனம். நம்முடைய கர்த்தர் நம்மை எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும், நோயிலும், வறுமையிலும் அல்லது எந்த விதமான பிரச்சனையின் மத்தியிலும் இருந்து நம்மை காப்பாற்றினாலும் நாம் இன்னும் அவரை புகழ்ந்து அவரை ஆராதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். என்றால் எல்லாமே ஒரு நோக்கத்திற்காக அவர் அனுமதிக்கிறார். நாம் அவரை எவ்வளவு அதிகமாக ஆராதிக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நாம் வளர்வோம். துதியும் ஆராதனையும் வெற்றியின் இரகசியமாகும். யூதா கோத்திரத்தார் தங்கள் எதிரிகளை எந்த சண்டையும் இல்லாமல் அழித்தார்கள். ஏனென்றால் அவர்கள் ஆராதித்து துதித்து யுத்தத்திற்கு சென்றனர். இதுபோலவே வாழ்வின் எல்லா சூழ்நிலையிலும் தேவனை ஆராதிக்கவும், துதிக்கவும், மேன்மைப்படுத்தவும், மகிமைப்படுத்தவும் தெரிந்திருந்தால் நமக்கு எதிரான எதிரிகளின் தாக்குதல்கள் அனைத்தையும் மிக எளிதாக நாம் முறியடிக்க முடியும். பலர் தங்கள் வேத அறிவின் மூலமாகவும், உபவாசத்தின் மூலமாகவும் அல்லது நீண்ட ஜெபங்களால் எதிரியை தோற்கடிக்க முயற்சி செய்கிறார்கள். எதிரிக்கு எதிராக இத்தகைய வழிமுறைகள் பலனளிக்காது என்பதை அவர்கள் விரைவில் கண்டுபிடிப்பார்கள். மேலும் தாங்களே தோற்கடிக்கப்படுவார்கள். ஆகவே ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை துதித்து ஆராதிப்பதன் மூலம் எதிரியை தோற்கடிப்பதே நம்முடைய முதல் ஆன்மீக பாடமாகும்.